நிறைய நேரம் எல்லாருமே நிறையா பேசிட்டாங்க. ஐ திங்க் எல்லாமே கன்வேன்னு நினைக்கிறேன். ஸ்டோன் பெஞ்சுன்னு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும், ஃபிலிம் ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிலிம் டைரக்ட் பண்ணுன்றது என்னோட கனவாக இருந்துச்சு. அப்புறம் படங்கள் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் பெஞ்சுன்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அது மூலமாக படங்கள் பண்ணணும். ஸோ எப்படிப்பட்ட படங்கள் பண்ணணுன்றது என்னோட ஒரு பர்சனலாக இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணணுன்ற மாதிரி ஆரம்பித்த கம்பெனி தான். அதில் எனக்கு மை ட்ரீம், அதாவது வந்து நான் யூஸ்வலாக வந்து ஸ்டோன் பெஞ்சில் எல்லா படத்துக்குமே வந்து கார்த்திக் சுப்ராஜ் ப்ரெசன்ஸ் தான் போடுவோம். அந்த ப்ரொடியூசர் வந்து கார்த்திகேயன் அப்படி இருக்கும். நானாக கேட்டு ப்ரொடியூசர் பேர்லேயும் என் பேரை போடுங்கன்னு சொன்ன ஆசைப்பட்ட ஒரு படம் இது. திஸ் இஸ் மை ட்ரீம் டு பி லைக் த ப்ரொடியூசர். ஸோ ஷோமி அவர் பேசும்போது ஒரு எமோஷனல் இது இருந்துச்சு. நான் ஷோமி அதே மாதிரி தான். நான் ஈஸ் பிஃபோர் மேக்கிங் திஸ் ஃபில்ம் ஈஸ் அ வெரி வெல் நோன் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர். வார் டைமில் அந்த வார் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு அவரோட முயற்சிகள் ரொம்ப அவர் ப்ரெஸ்ஸில் தான் இருந்திருக்காரு. ஈஸ் அ ஜேர்னலிஸ்ட். அண்ட் தென் அவரோட கதையே, ஷோமியோட கதையை அஸ் அ ஜேர்னலிஸ்ட் செல்ஃப் இஸ் ஒரு பெரிய படம். அண்ட் அவருக்குள்ள அவ்வளோ கதைகள் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேஷுவலான ஒரு மீட்டிங்லாம் ஷோமி நான் மீட் பண்ணேன். எனக்கு ஈழம் சார்ந்ததுக்கும் ஒரு 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 எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்குது. என்ன சொன்ன மாதிரி கார்த்தி சொன்ன மாதிரி அந்த காட்சி பிள்ளைன்றது தான் என்னோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம். அதுதான் நான் நாளைக்கு ஒரு செலக்ட் ஆனேன். அதுவே வந்து அதை பற்றினத ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான். அதாவது பேசிக்காக ஏன்னா அப்போது எனக்கு அங்கே இருந்தப்போ நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு சொல்கிறப்பே வந்து எனக்கு அந்த ஒரு ஃப்ளைட்டு, இப்போ நார்மலாக வந்து நம்ம சின்ன வயசுலலாம் நம்மளுக்கு ஒரு ஏரோப்ளைன் போகுது அப்படின்னா அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு மதுரையில் ஒரு பசங்களுக்கு, ரிக்ஷாவில் போயிட்டு இருக்க பசங்களுக்கு ஒரு ஏரோப்ளைன் எந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதே நேரத்தில் ஒரு சோறு ஊட்டி விடுற ஒரு குழந்தை, ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு சோறு ஊட்டி விட்டுருக்காங்க மொட்டை மாடியில். அவங்க வந்து அந்த ஏரோப்ளைனை காமிச்சு விளையாட்டு காமிச்சு சோறு ஊட்டி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஓகே ஒரு 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 மொமெண்ட் ஆஃப் ஒரு சின்ன ஒரு ஜாய், ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே ஒரு ஏரோப்ளைன் சத்தம் வந்து அங்கே ஈழமில் இருக்கிற ஒரு பசங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலையும் என்ன மாதிரி பயத்தை கொடுக்கும் அப்படின்றதான் அந்த ஷார்ட் ஃபிலிம். காட்சி பிள்ளை யூடியூப்பில் கூட இருக்குது. ஸோ அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு நாளைய செலக்ட் ஆனது, என் என்ட்ரி வந்து அதுதான். ஸோ அப்போலேருந்தே வந்து அந்த கதைகள், அதாவது பேசிக்கலி பியானிஸ்ட்னு ஒரு படம் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கிளாசிக் ஃபிலிம்ஸ், வார் ஃபிலிம்ஸ், வார்னா அவர் சொன்ன மாதிரி சண்டை ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கிடையாது. இப்போ 1917 இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து வார்க்குள்ளே ஆக்ஷனை காட்டுற மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம கிளாசிக்காக நம்ம சொல்ல போகிற படங்கள், லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் சொன்னார், அந்த மாதிரி பியானிஸ்ட்னு ஒரு படம் இருக்குது. அதில் வந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த இது தெரியாது. நம்ம வந்து வேர்ல்டு வார் 2ல் அங்கே நடந்த அந்த ஹோலோகாஸ்ட், அந்த இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக நம்ம அந்த டைமில் பார்த்தது கிடையாது. ப்ளஸ் அந்த லைஃப் நம்மளுக்கு தெரியாது. அந்த பியானிஸ்ட்ன்றது ஒரு பியானோ பிளேயரை பற்றின ஒரு படம். அதில் ஒரு சீன் இருக்கும். அவரால் வீட்டை விட்டு வெளில போக முடியாது, வெளியில் வார் நடந்துட்டு இருக்கும். அவர் வந்து ஒரு மறைஞ்சு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடுவார். அப்போது ரொம்ப நாள் கழித்து ஒரு பியானோவை பார்ப்பார். அவர் அந்த பியானோ பிளேயர் வந்து ஒரு பியானோவை பார்ப்பார். ஸோ அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இஸ் அன் ஆர்டிஸ்ட், ஒரு மியூசிஷியன். அப்படின்றப்போ அவனுக்கு பியானோவை பார்க்கும்போது என்ன மாதிரி உணர்ச்சிகள் வரும். ஸோ அவனுக்கு ப்ளே பண்ணணும்னு கை போகும். ஆனால் அவன் ப்ளே பண்ணான்னா அந்த மியூசிக் வந்து வெளியில், அந்த சத்தம் வெளியில் கேட்டுச்சுன்னா அவன் வந்து உயிரை ஓடுறது கூட இது இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து அவன் பியானோவே டச் பண்ணாமல் ப்ளே பண்ணுவான். அப்படி ஒரு சீன் இருக்கும். அந்த படம் முடிஞ்சால் பாருங்கள், அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது வந்து எனக்கு மொத்தமாக அந்த வாரோட நான் அந்த மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து எனக்கு பயங்கரமாக கடத்தின ஒரு படம். ஸோ இந்த மாதிரி படங்கள் பண்ணணும், இந்த மாதிரி படங்கள் தயாரிக்கணும். ஏன்னா அப்போ வந்து நான் வந்து ப்ரொடியூசர் ஆகலாம் நினைக்கல, டைரக்டர் ஆகணுன்றது முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி பண்ணணுன்றது ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி நான் ஷோமியை மீட் பண்ணும்போது, ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஐடியில் இருக்கும்போது பெங்களூரில் இருந்து இங்கே நம்ம ஒரு மனித சங்கிலி இதெல்லாம் நடத்துனாங்க. அப்போ நான் இங்கே வந்து இருந்திருக்கேன். இங்கே வந்து அந்த போராட்டத்தெல்லாம் கலந்துட்டு. ஸோ அப்போலேருந்தே எனக்கு அதில் ஒரு இது இருக்குது, ஒரு எம்பத்தி தான். அது உணர முடியும் என்னால். அதை வந்து எப்படியாவது த்ரூ ஆர்ட் ஃபார்ம், த்ரூ சினிமா கொண்டு வரணுன்றது தான். ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் லைக் சினிமா இஸ் more of an art, is a weapon மட்டும் இல்லை. I think to express stories, I think using art, அதுக்கு தான் சினிமா. அதை மீறி இந்த கலெக்ஷன் பணம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இஸ் பார்ட் ஆஃப் த திங். பட் ஆனால் வந்து டு எக்ஸ்பிரஸ் சம்திங், டு டெல் ஸ்டோரிஸ், தட் இஸ் நாட் நம்மளாம் பார்த்திராத, நம்மளாம் கேட்டிராத கதைகளை சொல்கிறது தான் சினிமா. அது தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி படங்கள் பண்ணணுன்றது தான். ஸோ அப்படி நான் ஷோமியை மீட் பண்ணேன்.
அப்போ வந்து அவரோட டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் அவர் பாலுமகேந்திரா சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர். ஸோ பாலுமகேந்திரா சாரை பற்றி நிறையா கதைகள் சொல்லுவார். ஸோ அப்போ ஷோமி வந்து நீங்கள் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட நிறையா கதைகள் கேட்டேன். இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் ஷோமி, நம்ம வந்து ஏதாவது ஒரு ஒரு லோ பட்ஜெட் அந்த மாதிரி இருந்தால் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் எனக்கு அது ஒரு ட்ரீம், ஒரு ப்ராப்பர் ஒரு ஈழம் ஃபில்ம் மேக்கர், ஒரு ஈழம் ஸ்டோரியை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் சினிமாவில், மெயின் ஸ்ட்ரீம் இந்தியன் சினிமாவில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்றது ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுங்கன்னு சொன்னேன். ஸோ நிறைய கதைகள் சொல்லும் போது இது ஒன்று சொன்னார். இந்த மாதிரி வந்து ஒரு வெட்டிங் நடக்குது, அந்த வெட்டிங் நைட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸ்னு சொன்னார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கதை, ரொம்ப ஒரு எமோஷ்னலான இது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ப்ராப்பர் த்ரில்லர். இது வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வார் பற்றின எந்த ஐடியாவும் இல்லை, அதை பற்றிலாம் தெரியல அப்படின்னாலுமே ஒரு படமாக பார்த்தாலும் த வே இட் இஸ் பீன் மேட், த வே இட் இஸ் ரிட்டன், அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு த்ரில்லர் பார்க்குற ஒரு அனுபவத்தை அந்த படம் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறது வந்து என்னென்னா, திஸ் இஸ் லைக் அ மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம். இட்ஸ் நாட் லைக் ஒரு 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 ப்ரொபகண்டாவோ இல்லை ஒரு ரொம்ப டூ ஆர்ட்ஸி ஃபில்ம் நம்மளால் ரிலேட் பண்ண முடியாது, இல்லை ரொம்ப ப்ரீச்சியாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு கதையாக தனியாக பார்த்தீங்கனாலுமே இது உலகத்தில் எங்கே வேணால் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும். அது இப்போ இருக்கிற டைமில் ரொம்ப ரெலவெண்ட்டான கதையாக அது அமைஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ ஈரானில் வார் நடந்துட்டுருக்கு, அதனால வந்து கேஸ் சிலிண்டர் கிடைக்கல, அதனால இங்கே ஒரு கல்யாணம் நிற்கிது, நம்ம ஊரில் கல்யாணம் நிற்கிது. ஸோ ஒரு வாரோட எஃபெக்ட் வந்து நம்ம ஊர் வந்துன்றப்போ வார் நடந்துட்டு இருக்க இடத்துல ஒரு கல்யாணம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத ஒரு ஒரு சுவாரஸ்யங்கள் கலந்து ஒரு எமோஷன் கலந்து பரபரப்பாக சொல்லப்பட்ட ஒரு படம். அண்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹோல் டீம், லைக் சௌமிதரன், டிஓபி, எடிட்டர், த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. அண்ட் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நவீன், சனந்த், ரூபா, கபிலா மேம் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப நேச்சுரலாக, அதாவது வந்து அவங்க சௌமிதரன் சொன்ன மாதிரி தான் அந்த வாழ்க்கை அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வர ஒரு 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 உணர்வு அந்த படம் கொடுக்கும். இந்த படத்தை நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி முடிச்சுட்டு நிறைய பேர்ட்ட நான் போட்டு காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் இந்த படம் பார்த்த எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப கனெக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ராணாவுக்குமே வந்து நாங்கள் அவர் ஜஸ்ட்டு படம் பார்த்துட்டு இமீடியட்லி ஹி வாஸ் ரெடி டு கம் அஸ் அ கோ ப்ரொடியூசர் அண்ட் தென் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆனாங்க. ஏஜிஎஸும் அதே மாதிரி தான் படம் பார்த்துட்டு தேவர் லைக் இது நாங்கள் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. விதுஷும் படம் பார்த்துட்டு ஈஸ் லைக் ரிலீசிங் ஓவர்சீஸ். ஸோ டெஃபினட்டாக அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இது ஒரு நல்ல ஒரு டேட்டில் ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் ஒன்று கொடுக்கணுன்னு தான் அந்த குட் ஃப்ரைடே வீக்கெண்டுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஆல்சோ ஐ எம் ஹோப்பிங் தட் நம்ம ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். I'm feeling really happy and proud that they have made this film to be like அதான் சொன்ன மாதிரி நான் ப்ரொடியூசராக இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டுக்கிறதுக்கு பெருமைப்படுற ஒரு படம். இது ரொம்ப ஆசையாக அவங்க எல்லாருக்குமே மக்களுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ் அண்ட் ஐ எம் ஷுர் திஸ் ஃபில்ம் வில் யூ ஆல் லவ் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லோரும் உங்கள் டைம் எடுத்துகிட்டு இவ்வளோ டிராஃபிக்கில் இந்த ஈவினிங் ஈவெண்ட்டுக்கு வந்து இங்கே உட்காந்து ஒவ்வொருத்தர் பேசுது அவரை கவனமாக கேட்டு அண்ட் உங்கள் அப்ளாசஸ் உங்கள் கிளாப்ஸ் எல்லாம் எங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னன்னா நம்ம நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கேன், பிஸியாக இருக்கேன், பெரிய பெரிய ஃபிலிம்ஸ் பண்ணுறேன், சின்ன ஃபிலிம்ஸ், ஐ எம் டூயிங் ஆல் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். பட் இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, டீமில் லைக் டிக்கெட் ஃப்ரம் கார்த்திக் சார்லேருந்து ஒவ்வொரு டெக்னீஷியன் இந்த கதை கேட்டாங்க எல்லாருக்குமே இந்த படம் அவ்வளோ பிடிக்கும், இந்த கதை அவ்வளோ பிடிக்கும். பட் இந்த ப்ராசஸ் ரொம்ப பிடிச்சிது. எனக்கும் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. எல்லாருமே புது ஆக்டர்ஸ், தியேட்டர் பண்ணாங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாங்க, சம் ஆர் ஃப்ரம் லண்டன், சம் ஆர் ஃப்ரம் லைக் சௌமிதரன் என்ன பண்ணாரு, நான் நடிக்கிற என் கூட இருக்கிற டீம், நான் வந்து இதில் ஒரு கேப்டனாக நடிச்சிட்டு இருக்கேன். ஐ கான்ட் டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்ல முடியாது என் கேரக்டரை பற்றி. பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து லைக் அஸ்ஸாம், பாம்பே, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு லாங்குவேஜ் ஆத்தென்டிசிட்டி வேணும்னு சொல்லி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் அங்கேருந்து ஆடிஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆன்சைட்ஸ் ஒர்க் பண்ணி அண்ட் சூப்பரான ப்ரெப் பண்ணோம். அண்ட் இந்த ப்ரெப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங் என்னன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்.
காஸ்டிங் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு காஸ்டிங் பண்ணி எல்லா வசதியும் கொடுத்து ஷூட் பண்ணுறதுக்கு எங்களை கூப்பிட்டாங்க. பட் அவங்க கொடுத்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, ஸ்பெஷலி ஸ்டோன் பெஞ்ச் எனக்கு எதுக்கு ஸ்பெஷல்னா, நான் இப்போதுக்கு அஞ்சு படம் முடிச்சிட்டேன். இட்ஸ் பிகம் அ ஹோம் ப்ரொடக்ஷன் ஃபார் மீ. பட் ஆல் ஆர் ஈக்குவல். இங்கே ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கும், ஒரு கேடர் இருக்காது. ஓகே, பெரிய ஆக்டர், சின்ன ஆக்டர், பெரிய டைரக்டர், சின்ன டைரக்டர் கிடையாது. வி ஆல் ஆர் ஈக்குவல் இயர். வி ஒர்க் ஃபார் சினிமா, வி லிவ் ஃபார் சினிமா, அண்ட் அவர் பேஷன் இஸ் டு மேக் சினிமா அண்ட் meaningful films. So thank you Karthik sir for inspiring many actors, many directors and many technicians to be vocal about stories and giving the discipline. ஏன்னா எங்கேயோ ஒரு பயம், நடிக்கும் போது நடித்ததுக்கப்புறம் கார்த்திக் சார் பார்ப்பாரு, அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நாங்கள் நல்லா நடித்தோமா இல்லையா அந்த ஒரு பயம் இருக்கும். எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. பட் ஐ ஹோப் ஐ லிவ்ட் அப் டு த கேரக்டர். அண்ட் திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்துச்சுங்க சடன். ஐ வாஸ் டூயிங் லைக் சோமி சொன்ன மாதிரி லைக் பிஸியாக இருந்தேன் வெப் சீரிஸ் அண்ட் ஃபிலிம்ஸில். ஒரு கால் வந்துச்சு, ஹாய்ங்க நான் கார்த்திகேயன் பேசுகிறேங்க. ஹாய் சார். என்ன ஒரு ப்ராப்பராக ஒரு இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ்ட் ஆக்சென்ட்டில் பேசினார். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சரி கேட்கலாம். ஸோ பேசும்போது யுஎஸ் தமிழா சென்னை தமிழான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேங்க. But we have an interesting script and I want you to be in this film and I want you to be a part of this film. அப்படி பேசினார் சார். கேட்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது சார். ஐம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் சார். கதையை கேட்குறேன் சார். கேட்டதுக்கப்புறம் நான் கால் பண்ணேன். சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிஃபோராகவே. ஏன்னா இப்படி ஒரு கதையை சொல்லணுன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொடியூசர்னால் காசு இருக்கிற ப்ரொடியூசர் இம்பார்ட்டண்ட். அட் த சேம் டைம் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு இந்த எசன்ஸ் இருக்குல்ல, அது சோல் இருக்குல்ல, புரிஞ்சுக்கிற ஒரு ப்ரொடியூசர் வேணும். ஸோ கார்த்திகேயன் சார், யுவர் பெட் இஸ் ரைட். You got the right film under Stone Production and I'm proud of Stone Production for producing this beautiful, meaningful film and presenting this to a Tamil audience, not only Tamil audience, throughout the world cinema, where people will watch this film and feel every actor, every talent who has given their soul to these characters and the film. So you will all love this film. And Somidharan, thank you ஃபார் நான் அந்த கேரக்டரில் என்னை இமேஜின் பண்ணதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் சோமிதரனுக்கு. ஏன்னா தெரியாது, அம்மு படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் டிசைட் பண்ணார் ஐ வுட் பி அ ரைட் பர்சன் ஃபார் தட். பட் அம்மு கேரக்டர் வந்து அது ரொம்ப சைக்கோட்டிக் கேரக்டர் இது. பட் திஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர். அண்ட் அவரோட இன்புட்ஸ், அங்கே நடந்த விஷயம் எல்லாம் கேட்கும்போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. And I'll not take much of time. I thank each and everyone, every talent, every artist, Pera, like I thank everyone because I learnt a lot while this process. And Sanath, man, it was great working with you, especially in the climax. I've given a hint. So climax will be a very, very interesting one. So thank you so much Stone Production, Karthikeyan, Kalyan, everyone on the stage. And this guy, the cinematographer. Nangallar, at least we had 1 hour, 2 hours of sleep. எங்களுக்கு இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு சான்ஸ். அவர் தூங்கவே மாட்டாருங்க, அவர் படுக்கவே மாட்டார். ஜாம்பி, ரியலி ஜாம்பி. அண்ட் ஷூட் பேக்கப் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் போய் ரூமில் அட்லீஸ்ட் வில் டேக் சம் ரெஸ்ட். அவர் வந்து கடலில் பார்த்து அப்படியே ஏதோ தீர்க்கமாக யோசனை பண்ணிட்டு நான் நினைச்சேன் ஷார்ட்டாக யோசிக்கிறாரு. அவர் தூங்க மாட்டேன், படம் முடிகிற வரைக்கும் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். பட் படம் முடிச்சதுக்கப்புறம் தூங்கினார். அண்ட் ரூபா, congratulations for being part of this beautiful film and Stone Bench. And I'll not take much time. Thank you so much. Thank you press media. Love you for the support. Keep supporting me and keep supporting my films. Neelira April 3rd release ஆகுது. And sure உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். And this is my gut feeling. படம் பார்த்து நீங்களே வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் பண்ணி ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வருவாங்க. திஸ் இஸ் மை பெட் அண்ட் கட் ஃபீலிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் டேக்கிங் டைம் அண்ட் கம்மிங் ஹியர். தேங்க்யூ.